ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டியோட மார்க்கெட் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே பார்க்கலாம். அதோட சேர்த்து மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரும் அதில் என்ன மெத்தடில் நம்ம என்ட்ரியை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேஸில் நம்ம அதிகபட்சமாக கொடுத்துருந்த டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,100 சொல்லியிருந்தோம். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்றது பார்த்தீங்கன்னா 23,800 வரைக்கும் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 23,800க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ஒரு சின்னதாக கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி கீழே இறங்குது. அதாவது இங்கே 22,300 சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சது 23,800 இப்போ கீழே இறங்குற மாதிரி சிக்னலை வந்து இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது கீழே இறங்குமா இல்லை இது வந்து சும்மா அக்யூமுலேஷன் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிடுமா அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மார்க்கெட் இன்னைக்கு நடந்ததில் நாம எந்த விஷயங்கள்ல சப்போர்ட் டார்கெட்டையும் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பாருங்க தெரியும். 23,670. ஸோ இந்த லெவல் நமக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னு இன்டிமேட் பண்ணணும். இந்த சப்போர்ட் லெவல்ல இங்கிருந்து 23,800 வரைக்கும் நமக்கான டார்கெட் இருந்தது. 800 இருந்து டார்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் புல் பேக் பண்ணி டவுன் சைட் டார்கெட் லெவல், டவுன் சைட்ல நமக்கான புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 23,680 அப்படிங்கிற லெவல்ல நமக்கு கிடைச்சது. இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 23,630. ஸோ இது எல்லாமே நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்தோம்னா ஒரு ரேஞ்ச் போயிட்டு இந்த ரேஞ்சில் 23,750 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் ஆகி அங்கிருந்து டவுன்ல வந்து 23,600 க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம இங்கிருந்தே மேலே அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 23,740 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும். ஸோ இந்த 23,740 to 50 இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் அங்கிருந்து 860, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் 23,750க்கு மேல ஒரு பிரேக் அவுட் க்ளோசிங் கிளியரா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டார்கெட்டை பிளான் பண்ணுவோம். இங்க பிரேக் அவுட் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ டவுன் சைட் போறது அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம எந்த லெவல்ல புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். மார்க்கெட் இந்த லெவல்ல டச் பண்ணுதா, அதாவது 23,750 அப்படிங்கிறதுல 750 டச் பண்ணி ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம புட் எடுக்கலாம். இங்க இதே லெவல்ல பிரேக் அவுட் ஆனா நம்ம கால் எடுக்கலாம். இங்க ஒரு பிளான். இன்னொரு பிளான் அப்படின்னா கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த லெவலுக்கு, அதாவது 23,550 நம்ம டெலிகிராம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 550க்கு கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 550ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுட்டா ஒரு புல் பேக் லெவல், அதாவது இங்கிருந்து கீழே இறங்கினதுக்கு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனா நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து அடுத்தடுத்து நம்ம டார்கெட் வந்து 23,400 வரைக்கும் ரோல் பண்ணலாம். இங்க ரிவர்சல் ஆகாம பிரேக் அவுட் ஆனா நம்ம மறுபடியும் கால் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம். ஸோ இங்க ரெண்டு பிளான் வச்சுக்கலாம். ஆனா ரெசிஸ்டன்ட்ல வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறது, ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது கால் ஆப்ஷன் எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்துருந்தோம். சப்போர்ட்ல என்ட்ரி பை ஆப்ஷன், பையிங் வந்து நம்ம சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன லெவல்ல எடுக்கலாம்னா 23,430 வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்தா என்ட்ரி எடுக்கலாம். the same time 23,580 to 600 இங்க சப்போர்ட் எடுத்தால் நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஆனா இந்த கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ் டார்கெட் அப்படிங்கிறது இது வரைக்கும் தான் 23,600 இருந்து 23,700 to 750 இது வரைக்கும் தான் அதிகபட்சமான நம்ம, அதாவது இந்த ஒரு ரேஞ்சுக்கான டார்கெட்னு வச்சுக்கணும். ரேஞ்ச் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட், அதாவது ரேஞ்ச் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டார்கெட்டை பிளான் பண்றோம் அப்சைட்ல. அப்படி இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஸோ டவுன் சைடும் சேம் 23,550 பிரேக் அவுட் ஆனால் டவுன் சைட் டார்கெட் பிளான் பண்றோம், அப்படின்னா இல்லை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்னைக்கு நடந்த மாதிரி 23,650 to 750 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் மேலே கீழே ஏறி இறங்கிட்டே இருந்தா ரேஞ்சில் சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு மேலே போகும்போது கால் ஆப்ஷனும், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வரும்போது புட் ஆப்ஷனும் ஃபாலோ பண்ணலாம். இது லோயர் டைம் ஃப்ரேம்ல இன்ட்ராடேல ஒரு பர்டிகுலர் டே டயத்துக்கு வரைக்கும் தான் யூஸ் ஆகும். அதுக்கு மேல பிரேக் அவுட் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். அப் சைடோ டவுன் சைடோ
நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா, அதாவது 23,600 சப்போர்ட் எடுக்காம பிரேக் அவுட் ஆச்சுன்னா 23,400 வரும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 23,000 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே 1 by 1 சூப்பரான டார்கெட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா 23,300 23,100 எப்படி சப்போர்ட் எடுத்து மேல போச்சோ அதே லெவல்ல மறுபடியும் டவுன்ல வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா 23,600 பிரேக் அவுட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை கிளியரா கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கால் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஸ் செல் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பயுமே. ஆனா அது பிரேக் அவுட் ஆகுதா சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த என்ட்ரியை பிளான் பண்றதை நம்ம பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு சப்போர்ட்ல பை எடுத்து டார்கெட் புக் பண்ணோம். ஸோ ரெசிஸ்டன்ட்ல கன்ஃபர்மேஷன் செல் எடுத்து டார்கெட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஃபார்ம் ஆச்சு, நம்ம எதுவும் பண்ணல. இது நாளைக்கு மார்க்கெட்ல இதே லெவல்ல நம்ம என்ட்ரி மறுபடியும் நம்ம என்ன பிளான்ல சொல்லியிருக்கோமோ அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த மெத்தட்ல என்ட்ரி மார்க்கெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறோம், அந்த என்ட்ரி டார்கெட் லெவல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.